தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் KN சேகரின் அறிமுக விழாவில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்களது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் அம்பத்தூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் KN சேகரின் அறிமுக விழா கொரட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுகவின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வேதாச்சலம், பாஸ்கர், ஆனந்தகிருஷ்ணன், கண்ணதாசன், சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அலெக்சாண்டர், எதை விட்டுக் கொடுத்தாலும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறினார். தொடர்ந்து பேசிய KN சேகர், தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அமர வைக்க வேண்டும் என தெரிவித்தார். நம்முடைய அம்பத்தூர் சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழ்நாட்டிலே எந்த சட்டமன்றமும் இந்த அளவுக்கு வாக்கு பெற்றது கூட அந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உடைய மாம்பழ சின்னத்தின் சொந்தக்காரர் அம்பத்தூர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KN சேகரை அறிமுகப்படுத்தும் கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடியவர். ஏற்கனவே அம்பத்தூரை பற்றி எந்தெந்த இடத்துல எந்த சந்து கொண்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு என்று அனைத்தையும் தெரிந்தவர், நமக்கெல்லாம் பழகக்கூடியவர். எதையுமே பேசுறது இல்லப்பா, நீ என்ன சொல்றீங்களோ, கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவன் அப்படி என்று மிக அற்புதமாக, அழகாக, சிறப்பாக மக்கள் ஏற்கின்ற வகையிலே இந்த சிறப்பான முறையிலே நமக்கெல்லாம் வேட்பாளராக வந்திருக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் MGR அவர்கள், இவருடைய தலைவர் தங்கத் தலைவர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடி வேட்பாளர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி முடிவு சொல்வது இன்னும் 24 நாள் இருக்குது. நாளைய முதலமைச்சர், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆசை பெற்று எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதிக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற என்னுடைய அருமை நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் நம்முடைய குழு தலைவரும் அருமை சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களுடைய குடும்ப தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை பட்டி தொட்டி எங்கும் 100 நாட்கள் தூங்கியும் தூங்காமலும் இந்த அவலநிலையை, ஆளுங்கட்சியுடைய அவலநிலையை எடுத்து சொல்லி இந்த ஆட்சி அகற்றியாக வேண்டும், நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பேசி வருகிற என்னுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ்